ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேம் டேஸ்டி டேல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் சுவையான சிக்கன் பிரியாணி வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 500 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவு புதினா இலைகள், 4 தக்காளி, 3 வெங்காயம், 4 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பட்டை சேர்த்துட்டு அது கூடவே கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே ஃப்ரை ஆகும்போது இது கூடவே நம்ம கொஞ்சம் லவங்கமும் ஜாதி பத்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த ஆயில் கூட நல்லா அது ஃப்ரை ஆகி ப்ரௌனிஷாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே வதங்கி வரணும். இது எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அதில் தான் நம்மளோட பிரியாணி டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு எதனா ரெசிபிஸ் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் வதக்கணும். இப்போ இது நல்லாவே இது கூட பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா இது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லாவே மிக்ஸ் ஆகி வரும்போது இது கூடவே நம்ம தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா இலைகளையும் இது கூட சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டிலையே தயாரித்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மசாலா ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கிளாஸ் ஆஃப் ரைஸுக்கு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லாவே எல்லாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லெமன் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். லெமன் புழிஞ்சிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வேம் டேஸ்டி டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.